மாலா 16 செல்வங்களோடு நீ சீர சிறப்போடு வாழ வேண்டும் எதிர்ப்பு. அரண்மனையில் இருந்த நான் இதற்காக அவசரமாக அழைத்த காரணம் என்னவோ மாலா உன்னை எதற்காக வரவைத்தான் தெரியுமா? கண்டிப்பாக நீங்கி மஞ்சாய்ப்பரம் அடைந்திருக்கிற உனக்கு ஒரு அழகான மாப்பிள்ளையா பார்த்து திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருக்கிறேன். திருமணமா எனக்கா? இப்ப எனக்கு என்ன வயதாக விட்டது? இந்த சின்னஞ்சிறுவுக்கு திருமணமா? இப்ப திருமணத்துக்கு என்னப்பா அவசரம்? அதுல திருமணம் வேணும் நான் கேட்டேனே இல்ல. திருமணம்னா உனக்கு என்னன்னு தெரியாது. ஆமாப்பா. வராங்க ஐயா. திருமணம் என்றால் என்னுடைய மகளுக்கு இதனால வரை என்னவென்று புரியவில்லையா? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. வீடு சின்ன கொஞ்சிக்கு போயிட்டு திருமணம்னா எப்படி? என்ன சின்ன குஞ்சியா? என்னடா சொல்ற? சின்ன குழந்தை பொண்ணுங்க. சிறிய வயது. இப்ப கல்யாணம் பத்தி நீ சொன்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? நான் சொல்லிதான் தெரியும். விளக்கமா சொல்லு. உனக்கு கல்யாணத்தை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியுமா? விளக்கமா எடுத்து சொல்ல. விளக்கமா நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்க. கடைக்கு போறோம். வியாபாரம் எதுக்கு போறோம்? அது எந்த கடை கிடையாது. நேரா செருப்பு கடைக்கு போறோம். நிறுத்து. செருப்புக்கு திருமணத்துக்கு என்னடா சம்பந்தம்? இருக்குமா? நேரா செருப்பு கடைக்கு போறோம். ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பு ஒன்று புதுசா வாங்குறோம். ஒரு 300 ரூபாய் கொடுத்து புது செருப்பு ஒன்று வாங்குறோம். மொத போடும்போது எப்படி இருக்கும்? நல்ல டைட். என்ன புடிச்சிச்சா? டைட் போகும். போடும்போது டைட்டா போகும். டைட்டா போகும். ஆமா. போட லூசா போகும். அதான் லூசு கல்யாணம். தெருன்னு போந்து கத்தி வைக்க. திரும்ப சாலைக்கு பிறந்தவனே. திருமணத்தை சொல்லக்கூடாதா? செருப்புல கொண்டு போய். சரி. எனக்கு தான் திருமணமே வேண்டாம்னு சொன்ன போய் கல்யாணத்தை செருப்புல எடுத்து விட்டுக்க பண்றதுக்கு. விடு. அவன் ஒரு விகடகவி. பெண்கள் மனதிற்கு வந்தவுடனே திருமணம் செய்து வைப்பதால் பெற்றவர்கள் கடமை அல்லவா? அந்த கடமையை தாம உனக்கு நான் செய்ய போறேன். தந்தையே, அந்த கடமையை நீங்கள் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை விட பெரிதான கடமை ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? நான் எதற்காக திருமணம் வேண்டாம் என்று வருகின்றது தெரியுமா? அப்படி நல்ல நாட்டு இளவரசரை பார்த்து திருமணம் செய்து கொண்டு அந்த நாட்டுக்கு சென்று விட்டால் இருந்தால் இந்த வயதான காலத்தில் காலம் முழுவதும் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், தன்னந்தனியில் இருப்பீர்கள். ஆகையால் தான் கடைசி வரைக்கும் திருமணமே வேண்டாம் என்று அறவே வெறுத்து உங்களோடு இருந்து விடுகிறப்பா. வயதான நேரத்தில் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் தந்தையை என்று கேட்கிறேன். எனக்கென இறைவன் ஒருவன் இருக்கிறான். கல்யாணம் என்பது ஆயிரங்களுக்கு பெயர் என்று சொல்வார்கள், அது பெரியவர்கள் சொல்வார்கள். இருந்தாலும் எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி எல்லாம் இருக்கணும் என்று 1000 வளைப்பட்டு கட்டி வைத்திருக்கிறப்ப. எப்படி தெரியுமா? அவர் அழகிலே சிறந்தவராக இருக்க வேண்டும், அவர் ஆட்களிலே சிறந்தவராக இருக்க வேண்டும், வீரத்திலும் சிறந்தவராக இருக்க வேண்டும், விவேகத்திலும் சிறந்தவராக இருக்க வேண்டும். எப்படி அவற்றை 4 கூட படைத்த மாப்பிள்ளை தனப்பா எழுந்து வர விருப்பப்படிய மாப்பிள்ளை பார்க்கிறேன். மாப்பிள்ளை படித்தவராக இருக்க வேண்டும், பட்டப்பட்டவராக இருக்க வேண்டும், தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும், தரமான நிலையில் இருக்க வேண்டும். மாப்பிள்ளை பார்ப்பது உன்னுடைய கடமை. மாப்பிள்ளை அழகாக எம்மா பணம் இன்னும் செலவு பண்ணீங்க. எம்மா பணம் செலவு பண்றீங்க. எனக்கு ஒரு 150 ரூபாய் கொடுத்துட்டு செலவு பண்ணா ஒரு போட்டு சாப்பிட்டு அப்படியே போய் மாப்பிள்ளை தேடி வருவோம். புரட்டாசி 3ஆம் தேதி வரைக்கும் வராது. என்ன எங்க வருமா நடந்தது? இந்த வாரமா போ. மாப்பிள்ளை